கடல் ஆமைகளின் பயண வழித்தடங்களை கண்காணிக்க எந்த கருவி பொருத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது? செயற்கைக்கோள் டிராக்கர். துடிப்பான குஜராத் பிராந்திய வர்த்தக மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அரீனா சபலென்கா. ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? எலனா ஸ்விட்டோலினா. கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தினை பிடித்துள்ளது? 2வது இடம். 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா சபையின் பொதுச் செயலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சுவாதி சாந்தகுமார். அண்மையில் இந்தியா ஜெர்மனி இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன? 19 ஒப்பந்தங்கள். அயலக தமிழர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலானது எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? கொல்கத்தா. வளர்ச்சியடைந்த பாரத இந்தியர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. வெனிசுலாவின் செயலதிபராக அறிவித்து கொண்ட நபர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? பார்சிலோனா. இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலம் தனக்கென்று தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்கிறது? தமிழ்நாடு. நாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 326. தமிழ்நாடு ஊர்காவல் படையில் முதல் கட்டமாக எத்தனை திருநங்கைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர்? 50. உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடம். 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? துரைமுருகன். 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? மு. பெ. சத்தியவேல் முருகனார். 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? த. ராமலிங்கம், சி. மகேந்திரன், ரா. நரேந்திரகுமார். 3ஆம் தலைமுறையை சேர்ந்த MPA-TGM ஏவுகணையானது எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? மகாராஷ்டிரா. 2026ஆம் ஆண்டுக்கான எத்தனையாவது குடியரசு தினமானது கொண்டாடப்படுகிறது? 77வது. நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ண குடியரசு தினம் 77வது குடியரசு தினம். கடல்சார் பாரம்பரியம் மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்து இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையொப்பமாகி உள்ளது? ஓமன். நாட்டின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை எவ்விடங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? ஹவுரா, குவஹாட்டி. செம்மொழி இலக்கிய விருது என்ற தேசிய அளவிலான விருதை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? தமிழ்நாடு. 108 ஆம்புலன்ஸ் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2008. தியாகி இம்மானுவேல் சேகரனார் மணிமண்டபம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ராமநாதபுரம். காளிங்கராயர் முழுவுருவ வெண்கலச் சிலை எங்கு திறக்கப்பட்டு உள்ளது? ஈரோடு. காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? அஸ்ஸாம். நாட்டிலேயே முதல் முறையாக கடல் நடுவே மீன்பண்ணை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அந்தமான் மற்றும் நிக்கோபார். உகாண்டாவின் அதிபராக 7வது முறையாக வெற்றி பெற்றவர் யார்? யோவேரி முசேவேனி. உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து எந்த பெருங்கடல்களுக்கிடையே அமைந்துள்ளது? ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல். அண்மை செய்திகளில் காணப்படும் GPS பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி வருகிறது? மத்திய பிரதேசம். அடிலெய்டு இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? மிர்ரா ஆண்ட்ரீவா.
யோனெக்ஸ் சன்ரைஸ் இந்தியா ஓபன் பேட்மிண்டன் சூப்பர் 750 போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அன்சே யங். ஆதித்யன் ITF M25 டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? சென்னை. உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அம்மோனியா திட்டத்திற்கு எந்த மாநிலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசம். இரண்டாவது நாடு தழுவிய டால்பின் கணக்கெடுப்பினை தொடங்கி வைத்தவர் யார்? பூபேந்திர யாதவ். மாநில சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் தொடங்கும்? ஆளுநர். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக VC நியமிக்கப்பட்டவர் யார்? பிரவீன் வசிஷ்டா. இந்தியா இலங்கை மாலத்தீவு இடையிலான முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி எது? எக்ஸசைஸ் தோஸ்தி 17. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சிறந்த பங்களிப்பை செய்யும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு தமிழக அரசு எந்த விருது வழங்குகிறது? பசுமை முதன்மையாளர் விருது. காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான பணிக்கு அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? மு.க. ஸ்டாலின். நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான பணிக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் வலிமையான பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 80வது. 2026ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர். திரிபுரா மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 21. எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரவீன் குமார். சமீபத்தில் எந்த நாட்டின் அதிபரான ரூமன் ராத்தேவ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? பல்கேரியா. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறது? ரூபாய் 1000. என்ன ஸ்பைக்குகா? 2024-25ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதத்தை எட்டியுள்ளது? 11.19%. 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதமாக இருக்கும் என IMF கணித்துள்ளது? 7.3%. சாய்னா நேவால் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? பேட்மிண்டன். அண்மையில் ஓய்வினை அறிவித்த கேல் மன்ஃபீல்ட்ஸ் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? டென்னிஸ். அவ்வளோதான்.